டாஸ்மாக் கடை எதிரே போதை ஆசாமிகள் மோதல். 30 நிமிடங்களுக்கும் மேல் போதை ஆசாமிகளின் ரகளை நீடித்ததால் பொதுமக்கள் அவதி. நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் உள்ள அரசு மதுபான கடைக்கு வெளியே போதை தலைக்கேறிய நிலையில் 4 நபர்கள் நடுரோட்டில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திசையன்விளையிலிருந்து உடன்குடி செல்லும் பிரதான சாலையில் அரசு மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடைக்கு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து ஏராளமானோர் மது அருந்த வருவது வழக்கம். இந்நிலையில் மது அருந்த வந்திருந்த நபர்களில் 4 பேரிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. போதை தலைக்கேறிய நிலையில் இருந்ததால் அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை கட்டுப்படுத்த முடியாமல் வாக்குவாதம் முற்றியது. இதையடுத்து அவர்கள் கடைவாயிலேயே ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கத் தொடங்கினர். கைகளாலும் அங்கிருந்த பொருட்களை கொண்டும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட அவர்கள் சாலையின் நடுவே நின்று கொண்டு சுமார் 30 நிமிடங்களுக்கும் மேலாக தகாத வார்த்தைகளால் திட்டி சண்டையிட்டனர். போதை ஆசாமிகளின் இந்த ரகளை நீண்ட நேரம் நீடித்ததால் அப்பகுதியே பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. திசையன்விளை உடன்குடி சாலை என்பது எப்போதும் மக்கள் நடமாட்டம் மற்றும் வாகன போக்குவரத்து அதிகமுள்ள முக்கிய சாலையாகும். இவ்வழியே பெண்கள், குழந்தைகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கடந்து செல்கின்றனர். பொது இடம் என்றும் பாராமல் போதை ஆசாமிகள் அநாகரிகமாக தகாத வார்த்தைகளை பேசி சண்டையிட்டுக் கொண்டதால் அவ்வழியே சென்ற பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அசம்பாவிதம் ஏதேனும் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக இயக்கிச் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அரசு மதுபான கடைகளின் முன்பும் அதன் அருகில் உள்ள பகுதிகளிலும் இதுபோன்ற சட்ட ஒழுங்கு சீர்குலைவு சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் முன்னே திசையன்விளை காவல்துறையினர் இப்பகுதியில் கூடுதல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பொது இடங்களில் சண்டையிடும் போதை ஆசாமிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.